தீபிகா, தீபி எந்திரிமா. ஸ்கூலுக்கு எவ்வளோ லேட் ஆயிட்டு இருக்கு, எந்திரிக்கிறியா இல்லையா? தீபி அக்கா எந்திரிக்கா, ஸ்கூலுக்கு உனக்கு லேட் ஆகுதுல, எந்திரி. என்ன இவளுக்கு மட்டும் லேட் ஆகுதுங்கிறா? மேடம் இன்னைக்கு ஸ்கூல் போகிற மூடலே இல்லையோ? போச்சு, டெய்லி இவளோட மல்லு கட்டுறதே எனக்கு வேலையா போச்சு போலையே. ஏ தீபி எந்திரிடி. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் மம்மி. அடி வாங்க தீபி, எந்திரு. ஸ்கூலுக்கு டெய்லியும் லேட்டாக போனால் டீச்சர் என்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒழுங்கா எந்திரி. எந்திரிக்கா, எந்திரி. கண்மணி பாப்பா, நீங்களும் ஸ்கூல் போறீங்களா? எதுக்கு? நான் தான் சொன்னேன்ல எல்லாமே படிச்சாச்சுன்ட்டு. போயிடு பாத்துக்கோ. என்னடி ஒரு நாள் தானடி போன ஸ்கூலுக்கு, அதுக்குள்ள எல்லாம் எப்படி படிப்பேன்? டெய்லியும் போகணும்ல. உன் கூட எத்தனை பிள்ளைங்க வருதுங்க? டெய்லியும் தானே வருதுங்க. போக மாட்டேன். கண்மணி பாப்பா, அப்படி சொல்லக்கூடாது. டெய்லியும் ஸ்கூல் போய் படிச்சாதான் பெரிய ஆளா வருவேன். முடியாது. அழுவையை வேற எடுத்துட்டாளா? போச்சு, இன்னைக்கு ஸ்கூல்ல கொண்டு விட்ட மாதிரி தான். இதுக்கு இந்த தீபியே பரவாயில்ல போல. அவளாவது சின்ன வயசுல ஒரு 2 நாள் போகாம இருந்தா, அதுக்கப்புறம் சரின்ட்டு போயிட்டா. இவன் என்னன்னா எப்ப இந்த பேச்ச எடுத்தாலும் அழல ஆரம்பிக்கிறான். சரி சரி, நீ ஒன்றும் போக வேணாம், அழுவை நிப்பாட்டு. கள்ள அழுவையை எங்க தான் வச்சிருப்பாளோ தெரியல, உடனே இறக்கிடுவா கண்ணில் இருந்து. கார்த்தி, டீச்சர் இன்னைக்கு லீவா? இன்னுமே வரல? இல்ல இல்ல, வருவாங்க கார்த்திகா. அப்படின்னா ஒன்றும் லீவ் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேற புக்கில் எல்லாத்தையும் படிச்சுட்டு வர சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் லெசன். நீ படிச்சிட்டியா? டீச்சர் இன்னும் வரல, இன்னைக்கு லீவு போல. நீ சுனிதா, அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டீச்சர் வீட்டுக்கிட்ட தான் எங்க வீடு இருக்கு. இன்னைக்கு வருவாங்க பாரு. எங்க அக்கா சொன்னாவோ இந்த டீச்சர் அடிக்கவே மாட்டாவுன்ட்டு. ஆனா வந்ததுல இருந்து அடிச்சுட்டே தான் இருக்காவோ. ஆமா, எனக்கு பிடிக்கவே இல்லை. போன வருஷம் டீச்சர் தான் சூப்பரா இருந்தாங்கன்னு. ஆமா. கார்த்தி, டீச்சர் ஏதாவது கொஸ்டின் கேட்டா சொல்லி தருவியா? எனக்கே ஒன்றும் தெரியாது, இதுல நீ வேறயா? கொஞ்சம் அமைதியா இரு. ஏன்டா அப்படி பண்ற? நான் ஒண்ணுமே படிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானே படிக்கல. ஆகாஷ் எதுக்கு வரல? உங்க வீடு கிட்ட தானே அவங்க வீடு இருக்கு. தெரியல, நான் பார்க்கல அவனை. டீச்சர் வராவோ, டீச்சர் வராவோ. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சர் வர லேட்டானா போதுமே, ஒவ்வொருத்தங்களுக்குள்ளயா பேசிட்டு இருக்குது என்ன? இல்ல டீச்சர், நாங்க பேசவே இல்ல. நீங்க தானே பேசவே மாட்டீங்க, ரொம்ப நல்ல பசங்க. என்ன ஒரு டிக்கெட் குறையுது? டீச்சர், ஆகாஷ் வரல. கார்த்தி கிட்ட கேட்டோம்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. ஆகாஷ் வீடு அவங்க வீடு கிட்ட தான் இருக்கு. டீச்சர், எனக்கு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். எனக்கே தெரியாது அவன் ஏன் வரலன்ட்டு. நாங்க வெளியெல்லாம் போய் அவ்வளவா விளையாட மாட்டோம். மம்மி விட மாட்டாங்க. சரி சரி. ஹாய் டீச்சர், ஹவ் ஆர் யூ? வாங்கம்மா வாங்க. டீச்சர், ஹவ் ஆர் யூ? ஃபைன்மா, ஹவ் ஆர் யூ? யா, ஃபைன் டீச்சர். இது என்ன இங்கிலீஷ் பரம்பரையா? இங்கிலீஷ்லயே வெளுத்து வாங்கிட்டு கிடக்கு. டீச்சர், திஸ் இஸ் மை டாட்டர். ஓகேம்மா. She is studying poor. போன இயர் another class studying poor teacher. என்னடா இது இங்கிலீஷுக்கு வந்த கொடுமை? தமிழ்ல பேசுங்க, எனக்கு புரியும். ஓகே டீச்சர். கார்த்திகா, இது என்னோட அத்தை. அத்தை. யார் அது அத்தைன்னு கூப்பிடுறது? ஓ, கார்த்திக், இங்க தான் இருக்கியா நீ? ஆமா அத்தை. என்ன இது அத்தைன்னு கூப்பிட்டுக்கிட்டு ஆன்ட்டின்னு கூப்பிடு. என்ன இப்படி பேசுறாங்க? கூப்பிடாமலே இருந்திருக்கலாம் போலயே. He is my அண்ணா சன். ஓ ஓகே ஓகே, நம்ம இங்கிலீஷ் மறந்துடும் போலயே இது பேசுற இங்கிலீஷ்ல. சரிம்மா, இப்போ என்ன இந்த பிள்ளைய எங்க கொண்டு சேர்க்க வந்திருக்கீங்களா? ஆமா டீச்சர், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? போன வருஷம் கிளாஸ்ல இருந்தால ஒரு படிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்கூல்ல என்னதான் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, வெறும் மக்கு. சரிம்மா. அதான் டீச்சர், இங்கே வந்து சேர்த்தரலான்ட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நல்ல பாடம் சொல்லி கொடுங்க டீச்சர், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அம்மாக்கு தெரிஞ்சாதானே பிள்ளைக்கு தெரியும். சரிம்மா. பாப்பா, நீ போய் இடத்துல உட்காந்துக்கோ. டீச்சர், அப்புறம் ஒரு விஷயம், அடிச்சிடாதீங்க சரியா? சொல்லி மட்டும் கொடுங்க, கை வைக்கிற பழக்கம்லாம் வேண்டாம். போன வருஷம் கிளாஸ்ல இப்படிதான் ஒரு மிஸ் கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்தேன். அதுக்கு மீறி அடிச்சிட்டாங்களா? அந்த மிஸ்ஸை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு பேசி விட்டுட்டேன். ஐயோ, பயங்கரமான ஆளா இருக்கும் போலயே, பாக்குறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் அடிக்க மாட்டோமா, நீங்க விட்டுட்டு போங்க. சரிங்க டீச்சர். கார்த்திக், இவ்வளோ உன்கிட்ட வச்சுக்கோ. கிட்டையா? அத்தை, கிட்ட இடம் இல்ல, பின்னாடி தான் உட்காரணும். இல்லைன்னா இந்த ஓரத்துல தான் ஒரு சீட் இருக்கு, அங்க உட்கார சொல்லுங்க. வாட் நான்சென்ஸ்! என் குழந்தைக்கு இடம் இல்லாம என்ன ஸ்கூல் நடத்துறாங்க? என்ன டீச்சர் இதெல்லாம்? இதான் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றதா? நான் போய் பிரின்சிபல்ட்டே கம்ப்ளைண்ட் பண்றேன். ஏமா இப்படி பண்றீங்க? அந்த ஓரத்துல ஒரு சீட் இருக்குல்ல, அங்க போய் உட்கார சொல்லுங்க. பாப்பா, நீ அங்க போய் உட்காருமா. ஓகே டீச்சர். சும்மா இரு, அவங்க சொன்னா நீ உடனே போய் உட்காந்துருவியா? கார்த்தி,
உன் கிட்டத்துல இருக்காள்ல அந்த பொண்ணு யாரு? ஹாய் ஆண்டி. ஹாய். நீ கொஞ்சம் எஞ்சி கொஞ்சம் நெட்டையா தானே இருக்க, அந்த ஓரத்துல போய் உட்காரு. நான் ஏன் எஞ்சிக்கணும்? கார்த்தி நானும் ஃப்ரெண்டு, இங்க தான் உட்காருவோம். என்ன ஃப்ரெண்டு? கார்த்தி நீயும் ஃப்ரெண்டா? இனிமே என் பொண்ணு கூட தான் கார்த்தி பேசிட்டு இருப்பான். நீ போ அந்த பக்கம் போய் உட்காரு. நான் ஏன் போய் உட்காரணும்? இது ஏன் பிளேஸ். வேணும்னா உங்க பொண்ணு அந்த கடைசியா உட்கார சொல்லுங்க. என்ன வாய் பேசுறது? சரியான அருந்து வாளா இருக்கும் போலயே. பிள்ளைங்கள அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உங்க பொண்ணுக்கு இடம் தானே வேணும், அந்த ஓரமா உட்கார சொல்லுங்க. கார்த்தி நீ கொஞ்சம் உள்ள தள்ளி உட்காரு. மகேஷ் நீ கொஞ்சம் தள்ளு. நீ போமா அங்க போய் உட்காரு. இன்சல்ட் இன்சல்ட் இன்சல்ட். வந்த முதல் நாளே என் பொண்ணுக்கு இன்சல்ட் நடக்குது இந்த கிளாஸ்ல. கார்த்தி கிட்ட வைக்கிறதா இருந்தா வைங்க, இல்லனா என் பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். அந்த அருந்த வாளுக்கு என்ன அவ்வளோ பேச்சு? டீச்சர் சொல்லியுமே கேட்க மாட்டா போலயே. எந்திரி. கார்த்தி கிட்ட எல்லாம் நீ உட்காரவே கூடாது. எந்திரி. அத்தை, அவ என் ஃப்ரெண்டு. இனிமே அவள்லாம் உனக்கு ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது. நம்ம பாப்பா கூட தான் நீ சேரணும், விளையாடணும், சாப்பிடணும். இல்ல அத்தை, அவளும் என் ஃப்ரெண்டு. அவளும் இருப்பா என் கூட. அதெல்லாம் கிடையாது. அவ உன் ஃப்ரெண்டுலாம் கிடையாது. சும்மா உன்னை ஏமாத்துறா. சும்மா ஏமாத்தி நீ சாக் பீஸ் குச்சிலாம் வச்சிருப்பீல, அதெல்லாம் புடுங்கி தின்றுவா. சாக் பீஸ் குச்சி எல்லாம் யார் அத்தை புடிங்கி திம்பா? அவ திம்பாடா. பாரு, அதான் இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கா. ஏமா நானும் பார்த்துட்டே இருக்கேன். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. விட்டுட்டீங்களா? நீங்க போங்க. இடம் பார்த்து வைக்கிறதெல்லாம் நான் வச்சுக்கடுறேன். அது எப்படி போக முடியும்? என் பொண்ணை விட்டுட்டு நீங்க குந்தத்தப்பா ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி வைப்பீங்க. அப்புறமா என் பொண்ணு ஒன்றும் படிக்காம வருவா. என் பொண்ணுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு அவ எங்கேயோ போக வேண்டியவ. ஆனா இந்த கிளாஸ்ல வந்து சேர்க்கணும்ட்டு இருந்திருக்கு. என்ன பண்ண? அப்படியெல்லாம் நீங்க ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நீங்க வேணா உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருங்க. ஏன் நான் ஏன் கூட்டிட்டு போகணும்? என் பொண்ணை நாங்க கூட வந்திருக்கேன். நான் ஏன் கூட்டிட்டு போகணும்? நீங்க என்ன ஹெச்சம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பார்த்து நடந்துக்கோங்க, இல்லைன்னா சீட்டு கிழிஞ்சிட போகுது. சண்டை போடனே வந்திருக்கீங்களா? அவளை அங்க விட்டுட்டு போங்க. அங்கே உட்காருவா. அங்க இருந்து போர்டு நல்லாவே தெரியும். எந்திரிக்கியா இல்லையா? இல்ல நான் தூக்கவா? ரெண்டு காதையும் பிடிச்சி தூக்கிடுவேன் பாத்துக்கோ. எஞ்சி அந்த ஓரமா போ. ஆண்டி என்ன திட்டிட்டே இருக்காங்க. அழுகுனி அடிக்கிறதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டியா? நுள்ளி வச்சிருவோம் பாத்துக்கோ. ஓடி அந்த பக்கம். டீச்சர், இரு என் மம்மியை நாளைக்கு கூட்டிட்டு வர்றேன். உன் மம்மி என்ன பெரிய இவளா? கூட்டிட்டு வா பாப்போம். பாப்பா நீங்க வந்து உட்காரு. சரி கார்த்தி. பாப்பாவா? பீப்பா மாதிரி இருக்கா, பாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு பேர் இல்லையா? இருக்கு, நாங்க வீட்ல அவள அப்படிதான் கூப்பிடுவோம். என்ன நெட்ட உன்கிட்ட என்ன பேசுறா? நெட்டையா? இரு என் மம்மியை கூட்டிட்டு வர்றேன் பாரு நாளைக்கு. நெட்டையா தானே இருக்க? அப்போ ஒன்னு நெட்டன் கூப்பிடாம என்ன கட்டனா கூப்பிடா? தள்ளு அந்த பக்கம். முடியாது, இது என்னோட பிளேஸ், நான் தள்ள முடியாது. நீ உட்காரு பாப்பாங்க. அம்மா எனக்கு வலிக்குது, தள்ளு. தள்ளி போ. ஏன் இப்படி பண்றீங்க? என்னம்மா இது? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன டீச்சர்? தள்ளு தள்ளுன்னு சொன்னா தள்ளவே மாட்டீங்க. அங்கதான் என் பொண்ணு இருக்கான்னு சொல்லிட்டேன்ல. இவன் ஏன் அங்க வந்து உட்கார்ந்துருக்கா? கார்த்திகா நீ கொஞ்சம் கடைசில போ, அப்புறமா பேசிக்கலாம். போக மாட்டேன். நான் ஏன் போகணும்? இது என்னோட இடம். ஏன் நீ இப்படி போய் மிந்தில போய் உட்கார்ந்துருக்க? அவளுக்கு வலிக்கும்ல. இந்த பக்கம் வா, ஒரு இடம் இருக்கு. சரி வர்றேன். மம்மி நான் இங்கே உட்கார்ந்துக்கறேன். இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. உன்னை யாரடி அங்க உட்கார சொன்னா? கார்த்திகிட்ட வந்து உட்காரடி. இவளுக்கு என்ன அப்படி திமிரு? இன்னும் முளைச்சு 3 இடம் விடல அதுக்குள்ள. இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்கிடாதீங்க. வெளியே போங்க நீங்க கொஞ்சம். சரி, முதல் நாள் இங்க போய் விட்டுட்டு போறேன். இல்லனா நடக்கிறது வேற. இங்க பாரு கார்த்தி, பாப்பாக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் திறக்க தெரியாது சரியா? திறந்து கொடுத்துரு. அப்புறமா வாட்டர் கேனை திறந்து தண்ணி கொடு சரியா? இன்டோல் விடுவாங்கல்ல, அப்ப கொஞ்சம் தண்ணி கொடு. அப்புறம் லஞ்சில் கொஞ்சம் தண்ணி கொடு சரியா? சரி. அப்புறம் பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரையில உன் சைக்கிள்ல பாப்பாவையும் தூக்கிட்டு வந்து கூட்டிட்டு வந்துரு சரியா? நம்ம வீட்ல வந்து நான் வந்து தூக்கிட்டு போயிடுவேன். சரி. என்ன மண்டை ஆட்டுற? ஒழுங்கா செஞ்சிரு, புரியுதா? சரி. நீ யார் கூட வருவ? நான் வந்து பூமாரி அக்கா கூட வருவேன். அப்ப தீபி கூட இவள வண்டியில ஏத்தி விடு சரியா? நெட்ட பொண்ணு, இங்க பாரு. அழுது அழுது ஊரை கூட்டிடாதே. கொஞ்சம் அமைதியாரு. அதான் என் பொண்ணை கடைசியில தள்ளிட்டில, உனக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. என்னடி சீப்பாங்கிற? வீடு நாளைக்கு பாரு, என் மம்மியை கூட்டிட்டு வந்து உன்னை அடிக்க சொல்றேன். ஆமா, இவன் மம்மி பெரிய இவ. அப்படியே நாங்க பயந்துருவோம். போடி போடி. டீச்சர், பிள்ளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சரியா? சரிம்மா, கிளம்புங்க. இவ இதுக்கு இப்படி வாயை பழக்கிறா? சீ, பார்க்கவே பயமா இருக்குப்பா. குழந்தைங்கள்லாம் என்னன்னு பயப்படாம இருக்கவளோ தெரியலையே இவ வாயை பார்த்து. பாப்பா பத்திரமா இருந்துக்கோ சரியா? சரி மம்மி, நீ போயிட்டு வா. டாடா. பை, see you. ஷீ, எங்க உள்ளவளோ தெரியலையே. இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்கா. பாவம் அந்த பொண்ணு அழல செய்றா. நாளைக்கு இவங்க அம்மா வந்தாங்கன்னா அதை விட பெரிய பஜாரிலோ. சே, கடுப்ப கிளப்புறாங்க கடைசியில. கார்த்திகா, அழாம இரு சரியா? அவங்க தான் ஏதாவது தப்பா பண்ணிட்டு போறாங்கன்னா நீ அழாத சரியா? இருக்கு, நாளைக்கு என் மம்மியை கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு இருக்கு. அவங்க அப்படிதான் கார்த்திகா, நீ அழாத. எதுக்கு என்ன திட்டினாங்க? நான் அவங்கள போய் என்ன பண்ண?
தேவையில்லாம எதுக்கு என்ன திட்டினாங்க? அவங்க எப்பவுமே அப்படிதான் சண்டை போட்டே இருப்பாங்க கார்த்திகா. ஒவ்வொருத்தங்க கூடயா நீ அழாத கார்த்தி, நீ என் கூட தானே இருப்ப, என் ஃப்ரெண்டு தானே நீ. ஆமா, நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். அவளுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் திறந்து கொடுப்பேன், அவ கூட பேச மாட்டேன் சரியா?